எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆரோமா ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பிடிச்சது, அதனால் வந்து உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. மாமிஸ், முக்கியமாக வந்து மாமிஸ் வந்து இந்த வந்து பேபி வந்து பிறந்ததுக்கப்புறமா ஸ்கின் வந்து பயங்கர டேமேஜ் ஆகுதுங்க. எனக்கு பயங்கரமான ஒரு டேமேஜ். என்னென்னா, இன்னடி இவ்வளோ கருப்பாயிட்ட, இன்னடி இவ்வளோ அசிங்கமாயிட்ட, இன்னடி இவ்வளோ குண்டாயிட்ட, இன்னடி இவ்வளோ கழுத்து கருப்பாக இருக்குது, என்னடி மூஞ்சி இவ்வளோ கருப்பாக இருக்குது, என்னடி மூக்கு இப்படி இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் எதை கண்டாலும் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையில கொஞ்ச நாள் கழிச்சு, என்னடா நம்ம அவ்வளோ அசிங்கமாயிட்டோமா அப்படிங்களே கடைசியில் கண்ணாடியில் பார்த்துட்டு நம்ம நிஜமாவே அப்படி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. நிஜமாவே வந்து ஒரு 2 monthsக்கு முன்னாடி எனக்குமே ரொம்ப ஸ்கின் வந்து டேனாக ஒரு நம்மளோட ஃபேஸ்க்கு மேலே ஒரு கரிய பூசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அப்படியே ஒரு டேன் ஆன மாதிரி நல்லா வந்து பிளாக் ஆகிடுச்சு ஸ்கின்னு. நான் வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் சீக்கிரமாக சரியாயிடும் கொஞ்சம் நாள் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 year ஆச்சு, 1.5 year கூட ஆயிடுச்சு. ஆனால் இன்னுமே சரியாகிற மாதிரியே தெரியல. சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம ஏதாவது யூஸ் பண்ணணும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. நம்ம எதுவுமே பார்க்காம இருக்கிறதுனால தான் நம்ம ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் ஸ்கின் கேர்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குது, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டேன், அந்த ஒரு பிளாக் ஒரு பிரைட்னஸே இல்லாமல் இருக்கும் பார்த்தீங்களா ஸ்கின், அதிலிருந்து என்னோடய ஸ்கின் வந்து இப்போ நல்லாவே இருக்குது. நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து செட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள். அதாவது பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கழுத்துலையோ கையிலையோ பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எந்த ஒரு அலர்ஜி, இச்சிங்னஸ் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கேரண்டி கொடுப்பேன். ரிசல்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, எனக்கு ரிசல்ட் கிடைச்சது, அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஷேர் பண்ணுறேன். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விஷ்கேரோட பியூர் க்ளோ ஃபேஸ் சீரம் பற்றி தான் நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு விட்டமின் C+ பியூர் க்ளோ ஃபேஸ் சீரம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து பேக்கேஜ் வந்து நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே பேக்கேஜ்லேயே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இது எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து அவங்களுக்கு டீட்டெயிலாக வந்து பேக்கேஜ்லேயே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் என்னோட ஸ்கின்ல வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெய்லியும் நைட்டு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். என் ஸ்கின்னை வந்து நல்லா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மேக்ஸிமம் வந்து 4 drops தான் எடுப்பேன். இங்கே போட்டு நல்லா என் ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நான் வந்து நைட் தூங்கிடுவேன். இஃப் சப்போஸ் எனக்கு ட்ரை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ஜஸ்ட் மேலே வந்து மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நான் வந்து அப்படியே தூங்கிடுவேன். மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிடுவேன். இதான் வந்து நான் வந்து ஒரு 30 days பக்கமாக நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். 30 daysலேயே எனக்கு வந்து நல்ல ஒரு விசிபிள் டிஃப்ரென்ஸ் கிடச்சிது. மார்னிங் எந்திரிச்சு ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். உங்களோட ஸ்கின்னை ஒரு மாதிரி டெக்ஸ்சராக இருக்கிற மாதிரி இருக்காது, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் எல்லாம் இருக்குல்லே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் உங்களோட ஸ்கின் மார்னிங் எழுந்த உடனே. அப்புறம் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும் உங்களோட ஸ்கின், ஒரு மாதிரி ட்ரையாக இருக்காமல் நல்ல மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். என்னோடய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆகுச்சு. நீங்கள் என்ன ஸ்கின் டோனில் முதல் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஸ்கின் டோன் கொடுக்குமோ வழியோ உங்களை வந்து பயங்கரமாக வந்து கலர் வந்து கொடுக்காது. கொஞ்சம் வந்து உங்களுடைய ஸ்கின் டேனெல்லாம் இருக்குது அப்படின்னா பிரைட்டன் அப் பண்ணும், அவ்வளோதான். இது போட்டுட்டு நான் என்னோடய ஸ்கின் வெள்ளையாகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வெள்ளையாக்காது. எனக்கு அந்த மாதிரி தான் இது வந்து ரிசல்ட் கொடுத்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. நான் இதை பற்றி முன்னாடியே ரிவ்யூ கொடுத்துருந்தா, நான் வாங்கணுன்னு ரிவ்யூ கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்ததுனால தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து ஒரு 30 ml பாட்டிலு, சரிங்களா. இதில் வந்து நான் இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 4 dropsங்கிறது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து ஓவராலாக போதும். 4 drops நீங்கள் வந்து போட்டிங்கனாவே அதுவே இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இது வந்து 4 to 5 months வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் நமக்கு இதில் என்னென்ன கலந்துருக்காங்கன்னு தெரியணும்ல. சும்மா வந்து நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் கலந்து வச்சுருந்தாங்கன்னா என் மூஞ்சி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதனால் நான் இன்க்ரீடியன்ஸ் வந்து படிச்சிடுறேன், சரிங்களா. செரியோட எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் C, அது வந்து ஸ்டேபிள், அதுக்கப்புறம் கொட்டுக்கோலா அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கொட்டுக்கோலா எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது அப்படின்னா அது என்ன? கொட்டுக்கோலா எக்ஸ்ட்ராக்ட் அது வல்லாரைக்கீரையோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பைனாப்பிள் எக்ஸ்ட்ராக்ட், கிவி, கெலண்டுலா எக்ஸ்ட்ராக்ட், அப்புறம் அலோவேரா ஜூஸ், பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட், அதுக்கப்புறம் புளியோட எக்ஸ்ட்ராக்ட் கூட ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டர்மரிக், ஹைட்ரலோனிக் ஆசிட், ரெட்டினால், அது வந்து விட்டமின் A, நயாசினமைட், சோடியம் லாக்டேட், சோடியம் பென்சோலைட், சரிங்களா, இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க.
உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறதுல என்னென்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். ஹைட்ரானிக் ஆசிட் வந்து உங்களுடைய மாய்ஸ்சர் கண்டென்ட்டை அப்படி வச்சுக்கிறதுக்காக அது வந்து யூஸ் பண்ணி. ரெட்டினால் அதாவது விட்டமின் ஏ வந்து உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த், அதாவது இப்போ நம்ம எப்படி பாடி ஹெல்த்துக்காக நம்ம இது பண்ணுறோம், அந்த மாதிரி ரெட்டினால் வந்து உங்களோட ஸ்கின் ஹெல்த்துக்காக, அதாவது 30 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக ரெட்டினால்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜிங்லாம் ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நயாசினமைட் வந்து உங்களுக்கு போர்ஸ் இருக்குது, விசிபிளாக வந்து உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்குது, அதை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து நயாசினமைட் வந்து கண்டிப்பாக குறைக்கும். ஆக்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நயாசினமைட் வந்து யூஸ் பண்ணலாம். சோடியம் லாக்டேட் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆக்காமல் ஒரு மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்காக சோடியம் லாக்டேட் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட்டு. சோடியம் பென்சாய்ட் தான் வந்து உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட்டு, கொஞ்சம் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி ரேட் வந்து 699 கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து wishcare.comலேயே வாங்குறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கிடச்சிது. நீங்களும் வந்து அந்த வெப்சைட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து 30 ml ப்ராடக்ட். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷியோராக 5 months யூஸ் பண்ணலாம். இதுலேயே இதோட அப்படி டிட்டோவில் உங்களுக்கு க்ரீமில் இருக்குது. உங்களுக்கு ஒரு வேளை சீரம் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அதுலேயே வந்து க்ரீம் மாதிரி இருக்குது, நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணலாம். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மார்னிங் டைமில் யூஸ் பண்ணுறத விட நைட் டைமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு சீரம் எந்த ஒரு க்ரீம்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு நைட் டைம் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் போட்டுட்டு அதுக்கு மேலே கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி யூஸ் பண்ணுங்கிறது முதல்ல கொண்டு அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுடைய ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுது. ஈவன் ஸ்கின் டோன், இந்த மாதிரி டெக்ஸ்சர் இல்லாமல் ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்குது. பிக்மெண்டேஷன் வந்து நல்லாவே குறைக்குது. எல்லாமே ஆல் இன் ஆல் எல்லா ப்ராப்ளமுக்கும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் சொல்லலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விளாக்லேயோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். டாடா, பாய்.